குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உள்ள டெஸ்ட்டோட ஃபார்மசூட்டிக்ஸில் இன்றைக்கி நம்ம ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதில் பவுடர்ஸ் அண்டு கிரானுல்ஸ் அது ஒரு பார்ட்டாக பண்ணியிருக்கோம். இன்ஜெக்ஷன்ஸ் இன்ஜெக்டபிள் பேரண்டல் பார்ட்டாக பண்ணியிருக்கோம். தென் என்ன பண்ணியிருக்கோம்னா இம்யூனாலஜிக்கல் ப்ராடக்ட் அதெல்லாம் ஒரு பார்ட், வேக்சின்ஸ் அதெல்லாம். அடுத்தது நம்ம இந்த ஆப்தால்மிக் ப்ராடக்ட் அதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டு பவுடர்ஸை வந்து நம்ம சும்மா சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு கிளாஸு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் கீ ஃபேக்டர்ஸ் எல்லாமே வித் டயக்ராமோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்து குயிக்காக கிளாஸை முடிப்போம். அடுத்து நீங்கள் பார்த்துட்டு போய்ட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட்டில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா புக் பாருங்கள். புக்ஸில் பாயிண்ட்ஸ் இதே பாயிண்ட்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் இதில் இருக்கிறது ரெமிங்டன் புக்கு ப்ளஸ் நம்மளோட மேத்தா புக்கு, அப்புறம் நம்ம ஃபார்மசி டிஃபார்ம் டிப்ளமோ புக் என்னென்ன இருக்கோ அந்த இதெல்லாமே கலெக்ட் பண்ணி தான் நம்ம இதை க்ரியேட் பண்ணிடுவோம். பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏதாவது அவுட் ஆஃப் புக்லேருந்து ஏதாவது வந்துன்னா கூட நமக்கு கவர் ஆகி வரும். ஃபைன், ஓகேங்களா. ஃபர்தராக நம்ம பேசிகிட்டே இல்லாமல் நம்ம கிளாஸ்க்குள்ளே போகும். பவுடர்ஸ், ஓகேங்களா. பவுடர் வந்து என்னென்ன டைப்பில் பவுடர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு டோட்டலாக வந்து 4 டைப்ஸில் இருக்குங்க. அதில் வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபைன் பவுடராக இருக்கிறத வந்து இன்சஃப்லேட்டர்ஸ் வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணுறோம். இன்சஃப்லேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் என்னென்னா டீப் கேவிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை நம்ம சரி பண்ணுறோம். இல்லைனா ஏதோ ஒரு ப்ராசஸ்க்காக ஒரு யூஸ் பண்ணுறோம்னா இன்னர் இயரில் யூஸ் பண்ணுறோம், இல்லைனா த்ரோட்டு, நோஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது தான் இன்சஃப்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இன்சஃப்லேஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட், ஒரு சின்ன டிவைஸ் தான் வந்து இன்சஃப்லேட்டர். வச்சு தான் நம்ம இந்த ஃபைன் பவுடரை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் பார்ட்டில் வந்து நம்ம அந்த பவுடரை சொல்கிறோம்னா ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல நமக்கு அது லோக்கல் ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ப்ராசஸ் பேர் இன்சஃப்லேஷன். என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு பேர் இன்சஃப்லேட்டர், ஓகேங்களா. பவுடர் வந்து என்னவாக இருக்கணும்னா வெரி ஃபைனாக இருக்கணும், தான் இதோட கிரிட்டீரியா, ரைட்டு. இது வந்து லோக்கல் ஆக்ஷன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. சாரி, ப்ரிசிஷன் சொல்கிறாங்க. அது என்னென்னா அந்த இடத்துல அக்யூரேட்டாக அந்த பிளேஸில் வந்து நமக்கு அந்த பவுடரை வந்து நம்ம என்ன ப்ளேஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து அந்த எக்யூப்மெண்ட் தேவைப்படுது, ரைட். அதுக்கு அடுத்து பார்க்கும்போது கிரானுல்ஸ் இருக்குது. கிரானுல்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கிரானுல்ஸ்னால் என்ன, ஏன் வந்து கிரானுல்ஸ் கொடுப்போம், பவுடராகவே நம்ம யூஸ் பண்ணால் என்ன ஒரு மெடிசனை, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இந்த செக்ஷனில் நம்ம பார்ப்போம், ரைட்டுங்களா. அடுத்தது டஸ்டிங் பவுடர் இருக்குது. டஸ்டிங் பவுடர் 2 டைப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று காஸ்மெட்டிக் டஸ்டிங் பவுடர், இன்னொன்று வந்து மெடிக்கேட்டட் டஸ்டிங் பவுடர், ரைட்டுங்களா. இப்போது காஸ்மெட்டிக் டஸ்டிங் பவுடருக்கும் மெடிக்கேட்டட் டஸ்டிங் பவுடருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அதை நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து பாருங்கள், எஃபர்வசன் பவுடர் இருக்குது, எஃபர்வசன் கிரானுல்ஸ் இருக்குது, ரைட். அப்போ அதை பற்றி நம்ம படிப்போம். அது எப்படி மேனுஃபேக்சரிங், என்னென்ன ப்ராசஸ் இன்வால்வ்டு, இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா என்ன பார்க்கலாம். அதுதான் நம்ம சொன்னோம். இன்சஃப்லேஷன் ஆர் தி டைரக்ட் டெலிவரி டு தி பாடி கேவிட்டிஸ், ஸ்பெசிஃபிக்லி ஃபார் இயர், த்ரோட், அதெல்லாம் நோட் பண்ணிக்கோ. ரெண்டாவது பாருங்கள் டஸ்டிங் பவுடர். டஸ்டிங் பவுடர்னா ஃபார் தி டாபிக்கல் அப்ளிகேஷன் அண்டு ப்ரொடெக்ஷன், இதுதான் வந்து டஸ்டிங் பவுடர். மாதிரி இந்த கண்டெய்னரோட ஷேப் பார்த்துக்கோங்க, அது எப்படி இருக்குன்னு டயக்ராம் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து எஃபர்வெசன்ட் பவுடர். எஃபர்வெசன்ட் பவுடர்னா பவுடராக இருக்கும், ஓகேங்களா. when we are adding to the glass of water என்ன ஆகும்னா கார்பன் டை ஆக்சைடு எவால்வேட் பண்ணும். அந்த ஃபியூம்ஸ் மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வரும்போது நமக்கு டேஸ்ட் வந்து மாஸ்க் ஆகும். 1 செகண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் கால், சாரி, ரைட்டுங்களா. பவுடரோட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பவுடர்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தோம், என்னென்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம், சரிங்களா. இன்சஃப்லேஷன் அப்படின்னா நமக்கு கேவிட்டிஸ்க்கு, டஸ்டிங் பவுடர் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டர்னல், அதான் இதை வந்து அப்ளை பண்ணுறோம், ரைட்டுங்களா. அதுலேயே வந்து மெடிக்கேட்டட் டஸ்டிங் பவுடர், அது இன்டர்னலாகவும் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஸ்டெரைலாக இருக்கும், சைடு யூஸ் பண்ண. இதெல்லாம் நம்ம டீப்பாக உள்ள அடுத்தடுத்த பார்ட்டில் நம்ம இந்த எஃபர்வசன்ட் பவுடர் அப்படின்னா நமக்கு பவுடர் இருக்கும், எஃபர்வசன்ட், ரைட்டுங்களா. அது வந்து நம்ம கிளாஸ் ஆஃப் வாட்டரில் போடும்போது நமக்கு கார்பன் டை ஆக்சைடு எவால்வேட் ஆகி வெளில வரும். அப்போ வந்து என்ன பண்ணோம்னா டேஸ்ட்டை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஒரு மெடிசன் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு அன்பேலட்டபிள் டேஸ்ட்டாக இருக்குது, நம்ம அதை சாப்பிட முடியலன்னா அதை வந்து நம்ம இந்த எஃபர்வசன்ட் ஃபார்முலேஷனில் நம்ம எடுக்கும்போது அதை வந்து நமக்கு சாப்பிட முடியும். சும்மா சின்ன ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம சோடா சாப்பிட்றோம்,
சோடாவில் வந்து நமக்கு அது ப்ளைன் வாட்டர் தான், அது வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து அதில் என்ன சொன்னால் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க, உள்ள நமக்கு அதில் வச்சுருக்காங்க. அப்போது நமக்கு அந்த சோடா ஓப்பன் பண்ண உடனே அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில் வருது வேகமாக, ஒரு எஃபர்வசன் மாதிரி தான் அது கிட்டத்தட்ட தான் வரும். அப்போ நம்ம சாப்பிடும்போது அந்த சாதாரண வாட்டரை வந்து அது டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதே நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம், அந்த கேஸ்லாம் போயிடுதுன்னா அந்த வாட்ரு சொல்கிறோம்னா அது தனியாக சாப்பிட முடியும். டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் கொடுக்கக்கூடியது தான் இந்த கார்பன் டை ஆக்சைடு மாதிரி கேஸாக எவால்வேட் ஆகும்போது அந்த பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ட்ரக்கோட பேடு டேஸ்ட்டு, பேடு ஃப்ளேவர் நம்ம மாஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். இதே பர்பஸ் தான் இது கிரானுல்ஸ். ஓகேங்களா? இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், ஏன் நம்ம கிரானுல்ஸ் யூஸ் பண்ண வீடியோக்குள்ளே இருக்குது. அடுத்த ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். ரைட், அடுத்தது வந்து பார்க்கும்போது இதை பாருங்கள். இப்போ பவுடர் நம்ம யூஸ் பண்ணுறோம். பவுடர் நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா, இன்சஃப்லேஷன் இந்த ப்ராசஸில் வந்து லோக்கல் ஆக்ஷன் மட்டும்தாங்க. இதில் வந்து தேர் இஸ் நோ சிஸ்டமிக் ஆக்ஷன். சிஸ்டமிக்காக இது அப்சர்வ் ஆகாது மெடிசனு. நோஸு, இயர், த்ரோட்டில் நம்ம அந்த வந்து இன்சஃப்லேட்டரை வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணி இது பண்ணோம்னா, இந்த இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே மட்டும்தான் லோக்கலி ஆக்ட். இயரில் அடிக்கிறீங்கன்னா இயரில் மட்டும்தான் லோக்கலி ஆக்ட், த்ரோட்டில் அடிக்கிறீங்கன்னா த்ரோட்டில் மட்டும்தான் அந்த பவுடர் லோக்கலி ஆக்ட் பண்ணும். அந்த அளவுக்கு தான் நம்ம டோசேஜ் கொடுப்போம். அது வந்து ஃபர்தராக அப்சர்வ் ஆகி சிஸ்டமிக் சர்க்குலேஷன் போகிற அளவுக்கு நம்ம இன்சஃப்லேட்டர்ஸ் ஆர் மென்ட் ஃபார் லோக்கல் அப்ளிகேஷன். அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கொஸ்டின் கேட்பாங்க, நிறைய கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நம்ம நிறைய ஃபார்முலேஷனுக்கு இது லோக்கல் ஆக்ஷனா சிஸ்டமிக் ஆக்ஷனா இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ரைட், அடுத்து பார்க்கலாம். கீ கன்சிடரேஷன் ஃபார் என்ஷூரிங் பவுடர் இஸ் ஃபைன் எனஃப் டு பி டிஸ்பர்ஸ்ட் எஃபெக்டிவ்லி. நம்ம வந்து கோர்ஸ் பவுடர் ஆகோ அல்லது வந்து நார்மல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்சஃப்லேட்டரை வச்சு நம்ம ப்ரெஷரில் நம்ம அது வந்து சகிக்காது. அடுத்தது யூனிஃபார்மாக போகும். சரிங்களா? அதனால் பவுடர் வந்து ஃபைனாக இருக்கணும். ஃபைனாக இருக்குன்னா என்ன சீவ் நம்பரில் நம்ம பாஸ் பண்ணணும்னா 85 to 120 இந்த சீவ் நம்பர். அது எல்லாமே ஃபர்தர் டீட்டெயில் நம்பர். அடுத்தது பார்க்கும்போது நமக்கு ரெக்வயர்ஸ் ஸ்பெஷலைஸ்டு டிவைஸ் ஃபார் தி அட்மினிஸ்ட்ரேஷன். இன்சஃப்லேட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்ன கண்டிஷன்ஸுங்கிறத கீ கன்சிடரேஷன் சொல்கிறேன். டிவைஸ் தேவைப்படுது, ஃபைன் பவுடராக இருக்கணும், லோக்கல் ஆக்ஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ சிஸ்டமிக்காக அப்சர்வ் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் நம்ம இதில் யூஸ் பண்ண முடியாது, அதிகமாக அப்சர்வ் ஆகுது. அந்த மெடிசன்ஸ் இதில் யூஸ் பண்ண முடியும். கன்சிடரேஷன்ஸ். ரைட், நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது பார்ட்டிகிள் சைஸ் எப்படி இருக்கும்னா, மஸ்ட் பி எக்ஸ்ட்ரீம்லி ஃபைன், ப்ராப்பர் டிஸ்பர்சல். ப்ராப்பராக போயிட்டு நமக்கு டிஸ்பர்ஸ் ஆகணும் அப்படின்னு நமக்கு பார்ட்டிகிள் சைஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஃபைனாக இருக்கணும். டிசன்டரேட்டட் ஃபார் லோக்கல் நாட் சிஸ்டமிக் எஃபெக்ட் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் ஏர்லியராக. அடுத்து பாருங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு அப்ளைடு யூசிங் தி ஸ்பெஷலைஸ்ட் டிவைஸ் இன்சஃப்லேட்டர்ஸ். ஓகே, ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸ்டெரிலிட்டின்னு பார்க்கும்போது மேண்டேட்டரி ஃபார் தி பவுடர் இன்டெண்டட் ஃபார் தி இயர் ஆர் டீப் ஓப்பன் கேவிட்டிஸ். சரிங்களா? இப்போ நமக்கு வந்து இயருக்கு யூஸ் பண்ணுறோம், இல்லைனா டீப் ஓப்பன் கேவிட்டிஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து ஸ்டெரைல்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இயர் நோட்ஸ் மேக்ஸிமம் இதில் வந்து ஸ்டெரைலாக இருக்கணும், நான் ஸ்டெரைலாக இருக்கணும் கேட்டாங்கன்னா ஸ்டெரைல் அப்படிங்கிறதே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதில் ஆன்சர் மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து கேவிட்டிஸ்குள்ளே போகுது, பாடியோட இதுக்குள்ளே போகுதுன்னா நமக்கு ஸ்டெரைலாக இருக்கிறது தான் பெட்டர். ஸோ அந்த ஆப்ஷன்லேயே நமக்கு அதை நம்ம படிச்சுக்கலாம். அடுத்தது பார்க்கலாம். த சேலஞ்ச் ப்ரொடெக்டிங் அண்ட் ட்ரீட்டிங் த ஸ்கின் சர்ஃபேஸ். ரைட்டுங்களா? என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது நம்ம ஃபார்முலேஷன் யூஸ் பண்ணணும். மஸ்ட் பி நான் இரிட்டேட்டிங் அண்ட் ஸ்ப்ரெட் ஈஸிலி. ரைட், need for good flow and adherence. Right, requires absolute sterility when applied to the broken skin. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் தான் அது. ஃபைன் பார்ட்டிகலாக இருக்கணும், ப்ராப்பர்ட்டி நல்லா இருக்கணும், அப்போ தான் டிஸ்பர்ஸ் ஆகும். அடுத்தது வந்து நமக்கு ஸ்டெரைலாக இருக்கணும். நெக்ஸ்ட், 2 டைப் ஆஃப் பவுடர் இருக்குது, மெடிக்கல் பவுடர்ஸ். அடுத்தது சர்ஜிக்கல் பவுடர். For superficial skin conditions must be fine enough to pass through the 85 to 100 sieves. நம்ம ஏர்லியரை பார்த்தோம் இல்லைங்களா? இந்த 85 to 100 sieves பாஸ் ஆனால் தான் அது வந்து ஃபைன் பவுடராக இருக்கும். ஸோ அதை நம்ம அடுத்தது வந்து சர்ஜிக்கல் பவுடர் ஃபார் தி அப்ளிகேஷன் ஆன் தி wounds, umbilical cord or body cavities they must be sterile. ஸோ பேபி வந்து டெலிவரி ஆன பிறகு அந்த குழந்தையோட கூடி இருக்கு இல்லைங்களா, umbilical cord கட் பண்ண பிறகு அதில் வந்து நமக்கு நியோமைசின் டஸ்டிங் பவுடர், மெடிக்கேட்டட் டஸ்டிங் பவுடர், அதில் வந்து என்ன இருக்கும்னு பார்த்தோம்னா நமக்கு அது வந்து
இந்த ஃபார்முலேஷனில் தான் எக்ஸாக்டாக நம்ம பேசிகிட்டு இருக்க ஃபார்முலேஷனில் தான் அது இருக்கும், ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஃபார்மசியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஹாஸ்பிட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஆஸ்பிரன்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும் ப்ராடக்ட், ஓகேங்களா, எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இப்போ சொல்லியிருக்காங்க. ஐடியல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோ நான் இரிட்டேட்டிங் இருக்கணும். இப்போ பார்ட்டிகல் சைஸ் தாங்க நீங்கள் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. பார்ட்டிகல் சைஸ் ரொம்ப ஃபைனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரீ அது வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கும், அதே சமயத்தில் வந்து நமக்கு வந்து நான் இரிட்டேட்டிங்காகவும் இருக்கும், ஓகேங்களா. இந்த ஃப்ரீ ஃப்ளோவுக்கு வந்து டால்க் ஆட் பண்ணுவாங்க. இது கூட நமக்கு என்ன மெடிக்கேட்டட் ப்ராடக்ட் இருக்கோ அது கூட டால்க் ஆட் பண்ணும்போது ஃப்ரீ ஃப்ளோ இருக்கும். அப்புறம் நான் இரிட்டேட்டிங்க்கு வந்து நமக்கு வந்து எப்படின்னா நமக்கு பார்ட்டிகல் சைஸ் வெரி ஃபைனாக இருக்கும், இரிட்டேஷன் இருக்காது, ரைட்டுங்களா. அதான் அடுத்தது வந்து குட் அப்சார்ப்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி. இப்போ பார்ட்டிகல் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும்போது சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும். சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும்போது செகண்ட் பாயிண்ட், சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணுங்க, அப்சார்ப்ஷன் இது எல்லாமே அதிகமாக. ஸோ அப்போ வந்து அந்த இதுவும் பார்ட்டிகல் சைஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. மூணாவது பாருங்கள், காமன் இன்க்ரீடியன்ட் இன்க்ளூட் தி அப்சார்பன்ட் லைக் ஸ்டார்ச், கயோலின். இப்போ நம்ம பல்க் பவுடரில் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், ஸ்டார்ச் யூஸ் பண்ணுறோம், கயோலின் யூஸ் பண்ணுறோம், அது பாருங்கள் ஜிங்க் ஆக்சைடு யூஸ் பண்ணுறோம், அது பாருங்கள் டால்க். இப்போ இதெல்லாம் என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அந்த மூணாவது பாயிண்டில் சொல்லியிருக்கோம் பாருங்கள். ஸ்டார்ச், கயோலின் ரெண்டுமே என்ன பண்ணணும்னா அப்சார்பண்ட்டாக யூஸ் ஆகும். பாடி செக்ரீஷன்ஸ் இருக்குது, மாதிரி இருக்குன்னா நம்ம வந்து இதை போடும்போது அதை அப்சார்ப் பண்ணிக்கும். ப்ரொடக்டிவ்னா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்டிவ் லேயரை ஃபார்ம் பண்ணும். இட் கிவ்ஸ் ப்ரொடெக்ஷன் டு தி ஸ்கின், ரைட்டுங்களா. இதுதான் இந்த பாயிண்டில் சொல்லுவோம். ஜிங்க் ஆக்சைடு. அடுத்த லூப்ரிகண்ட்னா டால்க் வந்து லூப்ரிகண்ட். டஸ்டிங் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், இந்த மாதிரி ஒரு டப்பாக்குள்ளே போட்டாங்க, கண்டெய்னருக்குள்ளார. வெளியில் வரணும்னா ஃப்ரீ ஃப்ளோ ஆகணும்னா நமக்கு டால்க்கு தேவைப்படுது, ஈஸியாக வெளியில் வரும். ஸோ அந்த டால்கோட பர்பஸ் அதுதான். அடுத்தது பாருங்க, டால்க் பார்ட்டிகல்ஸ் ஆர் நாட் ரெடிலி அப்சார்ப்டு. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சைடு எஃபெக்ட் பற்றி சொல்கிறாங்க. டஸ்டிங் பவுடரில் வந்து நமக்கு டால்க் இருக்குங்க, டால்கில் வந்து என்ன இருக்குங்க, அதோட ஆக்சுவலி மெக்னீசியம் சிலிகேட் தான் டால்க், ரைட்டுங்களா. இப்போ while an excellent lubricant poses a significant risk when used in the surgical dusting powder on the open or the body cavities. இந்த பாடி கேவிட்டிலையோ அல்லது வந்து ஓப்பன் இல்லையோ டஸ்டிங் அதாவது சர்ஜிக்கல் டஸ்டிங் பவுடர்லையோ நம்ம வந்து டால்க் யூஸ் பண்ண முடியாது. என்ன காரணம்னா அங்கே பாருங்கள் பிக்சரில் கொடுத்தாங்க, கிரானுலோமா அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு பண்ணிடும், சரிங்களா. அது ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளமேஷனுக்கு பிறகு கிரானுலோமா மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகிடும் ஸ்கின்ல. இப்போ பாருங்கள், talc particles are not readily absorbed by the body. If introduced into the deep tissue, they can provoke chronic inflammatory reaction leading to the formation of granulomas, small mass of immune cell. பாடி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், சின்ன மாஸ் ஒரு டீ மாதிரி ஃபார்ம் ஆகிடும், சின்னதாக தான் கிரானுலோமாங்கிறாங்க. இந்த ரிஸ்க் இருக்கிறதுனால என்ன பண்ண முடியாதுன்னா, டியூ டு திஸ் ரிஸ்க் டால்க் இஸ் ஜென்ரலி அவாய்டட் ஆர் ஸ்பெஷலி ட்ரீட்டட் ஃபார் எனி அப்ளிகேஷன் where it might contact internal tissue. இன்டர்னல் டிஷ்யூ காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, பாடி கேவிட்டிஸ்லையோ அல்லது சர்ஜரி டைம்லையோ நம்ம இது யூஸ் பண்ண முடியும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, சர்ஜரி டைமில் யூஸ் பண்ணக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ச் இருக்கிற மாதிரி உள்ள டஸ்டிங் பவுடர் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டார்ச் ப்ளஸ் மெடிசன் அப்படி, ரைட்டுங்களா. பார்த்துக்கலாம் அடுத்தது. இப்போது இந்த பவுடர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எஃபர்வசன்ட் பவுடர் என்ன இருக்குது, ரைட். ஒரு லார்ஜ் டோஸ் ஆஃப் ட்ரக், பல்க் ட்ரக் எஃபர்வசன்ட் பவுடராக எடுக்கும்போது அது வந்து எவ்வளோ வந்து அந்த அன்பேலட்டபிள் டேஸ்ட்டை வந்து மாஸ்க் கொடுத்து எடுத்துக்கிறதுக்கு எப்படி ஈஸியாக நம்ம அதை வந்து பேஷன் கம்ப்ளைண்ட்ஸை வந்து அதிகமாக்குது, அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. மாஸ்கிங் த அன்பிளசன்ட் டேஸ்ட் இஸ் க்ரூஷியல் ஃபார் தி பேஷன் கம்ப்ளைண்ட்ஸ், ஓகேங்களா. இப்போ வந்து நல்ல டேஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டினியூஸாக பேஷண்ட் எடுப்பாங்க, அந்த மெடிசனை எடுத்துக்குவாங்க, அந்த டைமுக்கு எடுத்துக்குவாங்க, அவங்களுக்கு ஹெசிடேஷனோ ஒரு மெடிசனை இக்னோர் பண்ணணும் அவங்க நினைக்க மாட்டாங்க, ரைட். அடுத்தது வந்து பவுடர் கேன் டிசால்வ் ஸ்லோலி அண்ட் இன்கம்ப்ளீட்லி. இப்போது பவுடரில் உள்ள ப்ராப்ளம் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இதை வந்து டிசால்வ் பண்ணும்போது ஸ்லோவாக தான் கொஞ்சம் டிசால்வ் ஆகும், தி சேம் டைம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகி கிளியர் சொல்யூஷன் கொடுக்காது. டிபெண்ட்ஸ் ஆன் தி மெட்டீரியல் அது இருக்குது, அதாவது டிபெண்ட்ஸ் ஆன் தி காம்போனன்ட் என்ன வச்சு யூஸ் பண்ணுறது. ஆனால் வந்து அதோட ப்ராப்பர்ட்டி, காமன் ப்ராப்பர்ட்டி ஃபார் தி பவுடர் வந்து இந்த மாதிரி இருக்கும், ரைட்டுங்களா. த ஃபைனல் சொல்யூஷன் ஷுட் பி கிளியர் அண்ட் ஈஸி ட்ரிங்க். சொல்யூஷன் வந்து கிளியராக இருக்கணும், ஈஸி டு ட்ரிங்காக இருக்கணும். இந்த இதெல்லாம் நம்ம பண்ணணும்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி கண்டிஷன் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஓகேங்களா. அப்போ தான் வந்து நம்ம எஃபர்வசண்டாக பண்ணுறோம். நார்மல் பவுடருக்கு தான் இப்போ நம்ம இதை பார்த்தோம். நார்மலாக ஒரு பவுடர் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா இந்த
டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அப்போ எஃபர்வசண்டாக பண்ணும்போது அது இந்த மாதிரி கிளியர் சொல்யூஷன் கொடுக்கும். பாருங்கள் மெக்கானிசம். த எஃபர்வசன்ட் ஃபார்முலேஷன் ஆர் எ மிக்சர் ஆஃப் மெடிக்கமெண்ட் வித் அன் ஆசிட் அண்ட் பேஸ் which react rapidly in the presence of water to release the carbon dioxide gas. அதான் ஒரு ஆசிட் இருக்குது, ஒரு பேஸ் இருக்குங்க இந்த பவுடரில், எஃபர்வசன்ட் பவுடர். ஓகே, இன்க்ளூடிங் மெடிசன், அப்புறம் ப்ளஸ் ஒரு மெடிசன் இருக்கும், ரைட்டுங்களா? அப்போது இந்த வாட்டரில் நம்ம வந்து அதை வந்து ஸ்டோர் பண்ணும்போது எஃபர்வசன்ட் பவுடரை ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் ஆகும். இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் கார்பன் டை ஆக்சைடு எவால்வேட் ஆகும். காமனாக நமக்கு எல்லாருக்கும் நிறைய பாயிண்ட் தெரிஞ்ச பாயிண்ட் ரிப்பீட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு லிசன் பண்ணிக்கோங்க. அது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் ரிப்பீட் ஆகும். ஸோ ஒரி பண்ணிக்க வேண்டாம். அடுத்தடுத்த ஸ்லைட் போகும்போது உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ரைட். த லிபரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிரியேட் த ஃபிஷிங் ஆக்ஷன் தட் மாஸ்க் த டேஸ்ட் டு ப்ரொமோட் த ரேபிட் டிசொல்யூஷன் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான். ரைட். பாருங்கள் ஃபார்முலேஷன், தட்ஸ் த ஆர்ட் ஆஃப் தி பெர்ஃபெக்ட் ஃபிஷ். ரைட். இப்போது நமக்கு ஒரு எஃபர்வசன்ட் கிரானுல்ஸ் இல்லைனா பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். சிட்ரிக் ஆசிட் இருக்குங்க, ரெண்டாவது டாட்டாரிக் ஆசிட், ரைட்டுங்களா? டாட்டாரிக் ஆசிட். மூணாவது வந்து சோடியம் பைகார்பனேட். சிட்ரிக் ஆசிட் 1%, 1 part, ஒரு பகுதி இது எடுத்தோம்னா இது 2 பகுதி எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 1 கிராம் எடுத்தால் 2 கிராம் எடுக்கணும் டாட்டாரிக் ஆசிட். இது வந்து 3.4 கிராம் எடுக்கும் சோடியம் பைகார்பனேட். தான் வந்து ரேஷியோ. அந்த ரேஷியோவை நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது. 10 எடுத்தோம்னா இது 20 எடுக்கணும். அப்படியே இதை வந்து மல்டிப்ளை பண்ணி, அப்போ இதுதான் இதை உள்ள ஃபார்முலா. இந்த டோட்டல் ஸ்லைடில் இவ்வளோ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னா 1:2:3.44 அப்படிங்கிற ரேஷியோவில் நம்ம வந்து வி ஆர் கிரியேட்டிங் தி கிரானுல்ஸ். வாட் டஸ் இட் மீன் பை 1 அப்படின்னு கேட்பான். கேட்டாங்கன்னா நம்ம டக்குன்னு சிட்ரிக் ஆசிட் சிடிஎஸ் அப்படின்னு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், ஒய்ய காம்பினேஷன் ஆஃப் ஆசிட் இஸ் எசென்ஷியல். இப்போ நம்ம சிட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறோம், டாட்டாரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறோம், சோடியம் பைகார்பனேட். எதுக்கு வந்து சிட்ரிக் ஆசிட் அலோன் யூஸ் பண்ணக்கூடாது இதில், இல்லைனா டாட்டாரிக் ஆசிட் அலோன் ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத இந்த பாயிண்ட் பார்க்கலாமா? இப்போ சிட்ரிக் ஆசிட் அலோன் யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? இது ஒரு ஹைக்ரோஸ்கோப், அப்சார்ப்ஸ் மாய்ஸ்டர் ஃப்ரம் அட்மாஸ்பியர். இப்போ இது என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்டிக்கியான கண்டிஷனுக்கு போயிடும். மெடிசன் கூட மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டிக்கி ஃபார்ம் பண்ணிடும், நல்ல ஒரு ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ இதை தனியாக யூஸ் பண்ண முடியும். டாட்டாரிக் ஆசிட் என்ன பண்ணும்? அது வந்து ட்ரையாக இருக்கிறதுனால இது ஒரு கிரானுல்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான கொஹரண்ட் மாஸை வந்து கிரியேட் பண்ணாது. ஸோ இது ரெண்டு காம்பினேஷன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா ப்ராப்பரான கிரானுல்ஸ் ஃபார்மேஷனுக்கு யூஸ் ஆகுது. மெயினாக ஸ்டெபிலிட்டிக்கு தாங்க. இது ரெண்டும் ஒன்றா இருக்கும்போது ஸ்டெபிலிட்டி இருக்குது. பிகம்ஸ் ஸ்டிக்கி, இட் பிகம்ஸ் க்ரம்பிளி. பார்த்தீங்களா? இதுதான் இந்த ப்ராப்ளம், ரெண்டு ப்ராப்ளம்ஸ். இப்போ ரெண்டும் ஒன்றா சேரும்போது இவங்க 2 பேரும் என்ன ஆயிடுறாங்கன்னா இந்த ப்ராப்ளம் கிரியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, சரிங்களா? சோடியம் பைகார்பனேட் வந்து 0.4, இவர் வந்து ஜஸ்ட் ரியாக்ட் பண்ணுவார் இந்த 2 ஆசிட் கூட, தான் இவரோட ஃபங்க்ஷனு. அதுதான் அங்கே ஆங்கிலத்தில் சிட்ரிக் ஆசிட் இஸ் அலோன். அப்புறம் டிஃபிகல்ட் டு ஹேண்டில், த மிக்சர் பிகம் ஸ்டிக்கி அண்ட் பேஸ்ட் லைக் ஸ்ட்ரக்சருக்கு வந்துடுது, ரைட்டுங்களா? டெக்ஸ்சருக்கு வந்துடுது. டாட்டாரிக் ஆசிட் அலோன் என்ன பண்ணுது பாருங்க, த ரிசல்ட்டிங் கிரானுல்ஸ் ஆர் க்ரம்பிளி, ரைட்டுங்களா? ஃப்ரையபிள், உடஞ்சிரும், அப்படியே நிற்காது. ஒரு கிரானுல்ஸாக நம்ம ஃபார்ம் ஆகி நிற்கணும் இல்லைங்களா? ஃப்ரையபிள், உடஞ்சிரும். லேக் ஆஃப் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தே இருக்காது. அப்படியே பண்ணோம்னா திரும்பவும் பவுடர் ஆகிடும், ரைட்? அடுத்தது பாருங்கள், த காம்பினேஷன் ப்ரொவைட் த பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் கிரியேட்டிங் த கிரானுல்ஸ், ஓகேங்களா, தட் ஆர் ஃபேம், நான் ஸ்டிக்கி அண்ட் ப்ரொடியூஸ் எக்ஸலண்ட் எஃபர்வசன்ட். என்னென்ன நமக்கு தேவையோ எல்லாத்தையுமே கொடுத்துருதுங்க. இந்த காம்பினேஷன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஃபேமாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, நான் ஸ்டிக்கியாக இருக்குது, ப்ரொடியூஸ் எக்ஸலண்ட் எஃபர்வசன்ட், நல்லா ஒரு எஃபர்வசன்ட் ஃபிஸி கண்டிஷனை நல்லா கொடுக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து இந்த காம்பினேஷனை யூஸ் பண்ணுறோம், ரைட்? அந்த ஸ்லைடில் நீங்கள் என்ன பார்க்கணும்னா என்னென்ன பார்ட் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம், ரைட்டுங்களா? ஒய் வி ஆர் யூஸிங் தட் காம்பினேஷன், அப்புறம் ஏன் வந்து காம்பினேஷன் ஆஃப் ஆசிட்ஸ் யூஸ் பண்ணுறோம் தான் நீங்கள் பார்க்கணும், ரைட்? மேனுஃபேக்சரிங் மெத்தட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் த கிரானுல்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம், 2 டைப்பில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஃபியூஷன் ட்ரை மெத்தடு, வந்து வெட் மெத்தட்னு சொல்கிறோம். ஃபியூஷன் மெத்தடை ட்ரை மெத்தட்னு சொல்லலாம், இல்லைனா ஃபியூஷன் மெத்தட்னு சொல்லலாம், சரிங்களா? இப்போது நமக்கு வந்து காம்பினேஷனாக பவுடர் எடுத்தோமா, டாட்டாரிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட், மெடிசன் எல்லாம் எடுத்துருக்கோம். என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் லைட்டாக மைல்டாக ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா சிட்ரிக் ஆசிடில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து லிபரேட் ஆகுதுங்க. லிபரேட் ஆகும்போது அதை வந்து மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது எப்படின்னா ஒரு பேஸ்ட் லைக் மாஸ் கிரியேட் ஆகுது. பேஸ்ட்னா எக்ஸாக்ட்லி பேஸ்ட் கிடையாது, கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கான திக்கான ஒரு செமி சாலிட்
மாஸ் கிரியேட் ஆகுது ரைட்டுங்களா. வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் ரிலீஸ் எதுலேருந்து வருதுன்னா இந்த கிறிஸ்டலைசேஷன் சிட்ரிக் ஆசிட்லேருந்து வருது. இப்போ நமக்கு இந்த மாஸ் கிரியேட் பண்ணுறோம். இது என்ன பண்ணுறோம், சீவில் வந்துட்டு நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம். பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு கிரானுல்ஸ் கீழே போகுது. இந்த கிரானுல்ஸ் எடுத்து என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணிக்கிறோம். ட்ரை பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது கிரானுலேஷன் செக்ஷன் இருக்கு இல்லைங்களா, நம்ம நார்மலாக டேப்லெட்டில் கிரானுலேஷன் செக்ஷன் வச்சுருக்கோம். இந்த இடம் பிளேஸ் இருப்பார். இதில் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு என்ன சீவ் நம்பர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறையா ஸ்டூடெண்ட் ஆஸ்பிரன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. நல்லா என்ன சொல்கிறாங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. எல்லா டெஸ்ட்டுமே எழுதக்கூடியவங்க இருக்காங்க. சில ரிப்பீட்டடாக எல்லா டெஸ்ட்டும் எழுதுறாங்க. பார்த்துட்டு இப்போ கன்சிஸ்டண்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ஆன்சர் வந்து கமெண்டில் போடுவாங்கன்னு எனக்கு அவங்க நேம்லாம் சொன்னால் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ அதான் தெரியல. டெஸ்ட்டு வந்து கன்சிஸ்டண்ட்டாக அட்டன் பண்ணுறாங்க. எல்லா டெஸ்ட்டுமே சில பேர் பார்க்குறாங்க, ஒரு ரெகுலராக எல்லா டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணுறாங்க. மார்க்கை பற்றி அவங்க இது பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் எல்லா டெஸ்ட்லையும் நிறையா மார்க் எடுத்துட்டாங்க அவங்க பார்க்கும்போது. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம், கண்டினியூ பண்ணணும் சரிங்களா. இது என்ன சீவ் நம்பருங்கிறத நீங்கள் கமெண்ட் நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். இதுதான் இந்த மெத்தடுங்க. இது வந்து ஃபியூஷன் மெத்தடுங்கிறாங்க. ஹிட் பண்ணாலே ஃபியூஷன் மெத்தடு, ட்ரை மெத்தடு. இதில் நம்ம எதுவுமே எக்ஸ்டர்னலாக வாட்டரே நம்ம இந்த மெத்தடில் ஆட் பண்ணலை. இதை வந்து கொஸ்டினில் கேட்பாங்க. வாட்டர் ஆட் பண்ணக்கூடிய அந்த மெத்தட் என்ன, வாட்டர் ஆட் பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எஃபரோசன் கிரானுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெத்தட் என்ன, ட்ரை மெத்தடு. ட்ரை மெத்தட் எப்படி இருக்கும், இதில் வந்து நமக்கு ஹீட் பண்ணும்போது எவால்வேட் இது ஃபியூடு லிபரேட் ஆகும், வாட்டர் லிபரேட் ஆகும். பணம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஃபியூஷன் மெத்தட்னா என்ன, எப்படி எந்த ஆங்கிளில் கேட்டாலும் நீங்கள் இந்த கான்செப்ட் புரிஞ்சுன்னா நீங்கள் அடிக்க. அடுத்தது பாருங்கள் வெட் மெத்தட். வெட் மெத்தட்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு சிட்ரிக் ஆசிட் நம்ம எப்போ யூஸ் பண்ண முடியாதோ, ஒரு ட்ரக்கில் நம்ம சிட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறோம், பிகாஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி பர்பஸ் ரைட்டுங்களா. ஏன்னா அது ஒரு ஹைக்ரோஸ்கோபிக், அது வந்து வாட்டர் அப்சார்ப் பண்ணும், ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம வந்து வித்தவுட் சிட்ரிக் ஆசிட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டேரெக்டாக வந்து டாட்டாரிக் ஆசிட் எடுத்துக்கணும். ப்ளஸ் வந்து நம்ம ஒரு சோடியம் பைகார்பனேட் எடுத்துக்கணும். ப்ளஸ் வந்து என்ன பண்ணுறோம்னா ஆல்கஹால் ஆட் பண்ணிக்கிறோம். நானோகோஸ் லிக்யூடு ஆல்கஹால் ஆட் பண்ணி இந்த மாஸ்க் கிரியேட் பண்ணுறது. அந்த டஃப் மாஸ்க் இருக்கு இல்லைங்களா, டக் லைக் மாஸ்க் இந்த மாஸ்க் கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆட் பண்ணுறோம். என்ன ஆட் பண்ணுறோன்னு கேட்பாங்க. வெட் மெத்தடில் என்ன லிக்யூட் ஆட் பண்ணுறோம், நான் அக்வஸ் லிக்யூட் ஆல்கஹால் ரைட்டுங்க. அப்புறம் திரும்ப என்ன பண்ணுறோம், சீவ் பண்ணுறோம். சீவ் பண்ணோன்னே கிரானுல்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம அதே தான் ஆங்கிலத்தில் இன்க்ரீடியன்ட் ஆர் ஹீட்டட் இன் ஏ கண்ட்ரோல்டு மேனர். அதான் ஸ்லோவாக ஹீட் பண்ணுறோம் இல்லைங்களா, ஒரு ப்ராப்பரான கண்ட்ரோல்டு மேனரில். த வாட்டர் ஆஃப் த கிறிஸ்டலைசேஷன் ஃப்ரம் தி சிட்ரிக் ஆசிட் ஹைட்ரேட் இஸ் ரிலீஸ்ட் against as binding agent, acting as a binding agent to form a coherent drug like a mass. This mass is then passed through the sieve to form a granules. இதான் சொல்கிறாங்க. இதுவே தான் இங்கேயும் சொல்லிக்கிறாங்க. இல்லைன்னா ஆல்கஹாலை யூஸ் பண்ணுறோம், ஆல்கஹால் யூஸ் பண்ண கோஹரண்ட் மாஸ் கிடைக்குது, அதை நம்ம சீவ் பண்ணுறோம். அதுதான் இதில் பேராகிராஃபில் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. அடுத்து மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் ஃபார் தி எஃபரோசன் கிரானுல்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள் அப்கிரேட். வை த கிரானுல்ஸ் அவுட் பர்ஃபார்ம் பவுடர்ஸ். ஓகேங்களா, கிரானுல்ஸ் நம்ம வந்து பவுடர் இருக்குது, எஃபரோசன் பவுடர், நம்ம ஏன் வந்துட்டு கிரானுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இல்லைங்களா. பவுடராகவே நம்ம வச்சு யூஸ் பண்ணலாமே, தண்ணியில் போட்டால் எஃபரோசன் வரப்போகுது, நம்ம அதை வந்து யூஸ் பண்ண போகிறோம், டேஸ்ட்டை மாஸ்க் பண்ணிவிடுது, தென் வந்து என்ன பண்ணிவிடுதுங்க, ஃப்ளேவரை மாஸ்க் பண்ணிவிடுது, பேலட்டபுளாக இருக்குது. அன்பேலட்டபிள் இருக்க கூட நமக்கு ட்ரிங்க் பண்ணுறதுக்கு பேலட்டபுளாக இருக்குது, கிளியர் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ண. ஓகே, இதெல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து வி ஆர் கோயிங் ஃபார் தி கிரானுல்ஸ். அந்த கொஸ்டின் வரும்போது அதுக்கு தான் சொல்கிறாங்க. இப்போ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நடக்குது, ஒரு ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் டு எக்யூப்மெண்ட் இல்லைனா கண்டெய்னர் டு கண்டெய்னர் வந்து நம்ம பவுடரை வந்து ஷிஃப்ட் பண்ணணும், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதோட ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி வந்து கம்பேர்ட் டு கிரானுல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ப்ராப்பர்ட்டி எக்ஸலண்ட், ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகாது, அங்கங்கே சரிங்களா ஸ்டக் ஆகிட்டு நிற்கும். இது ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் இருக்கிற டிஃபெக்ட். இப்போ நீங்கள் ஒரு சாஷெட்ஸ் இருக்குது, அந்த சாஷெட்ஸ்குள்ளார வந்து பவுடர் எஃபரோசன் பவுடர் இருக்குது, இன்னொரு சாஷெட்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே வந்து எஃபரோசன் கிரானுல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சுச்சுவேஷன் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த பவுடரை நீங்கள் கொட்டும்போது அந்த பவுடர் வந்து உள்ளேயே வந்து ஸ்டே பண்ணும், கொஞ்சம் இருக்கும், திரும்ப ஃபுல்லாக வராது. ஆனால் இந்த கிரானுல்ஸ் நீங்கள் சாஷெட்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் பாட்டில் கொட்டினா கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடும். ஏன்னா ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி பெட்டராக இருக்குது. நம்பர் 1. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் வந்து ஸ்டெபிலிட்டி வந்து கம்மி. ஏன்னா ஃபைன்லி டிவைடட் பார்ட்டிக்கல், சர்ஃபேஸ் ஏரியா இஸ் மோர், சான்சஸ் ஆஃப் அப்சார்பிங் மாய்ஸ்டர் ஃப்ரம் தி ஏர் வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் என்ன இருக்குங்க, நமக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கிறதுனால அப்சார்ப்ஷன் நல்லா பண்ணும் ஓகேங்களா, டிசால்வ் குயிக்காகும். அதெல்லாம் அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா இந்தந்த டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இதில் பாருங்கள் ஸ்டெபிலிட்டி கண்டிஷன் வந்து இதில்
இருக்காது ஃபைன்லி பவுடரில். இதில் ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கு, ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி நல்லாயிருக்கு, எஃபர்வசன்ஸ் நல்லா கொடுக்கும் கிரானுல்ஸ், சரிங்களா. ஸோ இது வந்து இதுதான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, அது ஒரு பாயிண்ட்ஸ். அதுதான் இங்கே ஆங்கிலத்தில் சொல்லியிருக்காங்க. பெட்டர் ஃப்ளோ ப்ராப்பர்ட்டிஸ், கிரானுல்ஸ் ஃப்ளோ மோர் யூனிஃபார்ம்லி டு ஃபார்ம் ஃப்ரம் ஏ கண்டெய்னர் அண்ட் தி மிஷினரி. ஒரு கண்டெய்னர்லேருந்து இன்னொரு கண்டெய்னர் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், மிஷினரிஸ்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், சரிங்களா. இப்போ எஃபர்வசன் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கம்ப்ரஸ் பண்ணி டேப்லெட்டாக கூட ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லைங்களா. அப்போ நமக்கு இந்த மாதிரி என்ன சொல்லணும், ப்ரிப்பர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஃபனல் டைப் ஆஃப் இருக்கும். அதுலேருந்து தான் நமக்கு கீழே வந்து நமக்கு கம்ப்ரஷன் மிஷினுக்கு பவுடர் ஃப்ளோ ஆகி வரும். கிரானுல்ஸ்னால் டக்குன்னு ஆகிட்டு வராது, அது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ரைட்டுங்களா. ரெண்டாவது பாருங்கள், இம்ப்ரூவ் ஸ்டெபிலிட்டி. லெஸ் சர்ஃபேஸ் ஏரியா மேக்ஸ் தம் லெஸ் சக்செப்டபிள் டு அட்மாஸ்பரிக் மாய்ஸ்டர், ப்ரிவென்டிங் தி ப்ரீமெச்சூர் ரியாக்ஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். லெஸ் டஸ்ட், இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ரெடியூஸ் த ப்ராடக்ட் லாஸ் அண்ட் கிராஸ் கண்டாமினேஷன் மேனுஃபேக்சரிங். மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா, இப்போ மேனுஃபேக்சரிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் யாராங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும். ஃபஸ்ட்டில் வந்து நமக்கு பவுடர் மிக்சிங் கிரானுலேஷன்லாம் ஒரு பார்ட்டில் போயிட்டுருக்கோம். செகண்ட் டோர் ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு கம்ப்ரெஷன் போயிட்டுருக்கும். தேர்டில் வந்து நம்ம பார்க்கும்போது என்ன போகணும்னா கோட்டிங் போகும். இப்போ அந்த கிரானுலேஷன் ஏரியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த கிரானுலேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா பவுடராக இருந்துச்சுன்னா அது வந்து ஏரில் வெளியில் டிஸ்பர்ஸ் ஆகும். அப்படியே நம்ம டோர் ஓப்பன் பண்ணி எம்ப்ளாயிஸ் உள்ளே போயிட்டு வெளில வரும்போது அது வெளியில் வரும். கிராஸ் கண்டாமினேஷன் பக்கத்து இதில் வந்து கம்ப்ரெஷன் வேறு மெடிசன் போயிட்டுருக்கும், இதுலேருந்து ஏர் வழியாக பாஸ் த்ரூ ஆகி கிராஸ் கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் வெல் ப்ரொடெக்டட் தான் மேனுஃபேக்சரிங், இல்லை வெல் ப்ரொடெக்டடு, அந்த ஏர் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். இருந்தாலும் அந்த சான்சஸ் வந்து பவுடரில் அதிகம், கிரானுல்ஸில் கம்மி, ரைட்டுங்களா. இது வந்து 99% இந்த மாதிரி கிரானுல்ஸில் வராது அந்த கிராஸ் கண்டாமினேஷன். அப்புறம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது லாஸ் வரும், இந்த பவுடர் லாஸ் ஆகிடும், ஏரில் போயிடும், இங்கிட்டு போகாது கிரானுல்ஸ். ஸோ இது டிஃப்ரென்ஸ் சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், ரெடியூஸ்டு செக்ரிகேஷன், இன்ஷூர் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட். இப்போ பவுடரில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்க, ஒரு பிளண்டரில் போட்டு இந்த பவுடரில் ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் 100 கிராம் இதை வந்து போட்டு இதில் வந்து ஒரு 5 கிலோ இருக்குது இந்த ஒரு நார்மல் பவுடர். இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிறது கம்மியாக இருக்கும். கிரானுல்ஸில் மிக்ஸ் பண்ணி ஈஸியாக யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும், அதுதான் சொல்கிறாங்க. அதில் உள்ள பாயிண்ட். நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ஃபைனல் டிஃபென்ஸ் ப்ரொடெக்ஷன் பவுடர் ஃப்ரம் தி மாய்ஸ்டர் என்ன சொல்கிறாங்க, ரைட். ஹைக்ராஸ்கோபிக் டெலிகுசன்ட், ரைட். அப்சர்வ் சம் மாய்ஸ்டர் டெலிகுசன்ட் அப்சர்வ், ஓகே ஃபைன், ரைட். இப்போ ஸ்டோரேஜ் கண்டிஷனுக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ ஸ்டோரேஜில் என்னவா இருக்குன்னா, இப்போ இது ஹைக்ராஸ்கோபிக் கண்டிஷன் மேக்ஸிமம் இதில் இருக்கும். என்ன காரணம்னா, அப்சர்வ் த மாய்ஸ்டர் பண்ணுது, எது ஸ்ட்ரிக் ஆசிட் இருக்குது. நார்மலாக எந்த ப்ராடக்டாக இருக்கும், மாய்ஸ்டர் அப்சர்வ் பண்ணுதுன்னா அதுக்கு வந்து என்ன மாதிரி பேக்கிங் நம்ம வைக்கணும்னா வெல் க்ளோஸ்டு ஏர் டைட் பேக்கிங் தான் நம்ம வைக்கணும், சரிங்களா. அதான் சொல்கிறாங்க. ஹைக்ராஸ்கோபிக் அப்சர்வ் த மாய்ஸ்டர், டெலிக்யூஷன் அப்சர்வ் மாய்ஸ்டர் அண்ட் லிக்விஃபை. மாய்ஸ்டர் அப்சர்வ் ஆகிட்டு லிக்விஃபை ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபுட் ஆகிடுச்சுன்னா அந்த டெலிக்யூஷன், ஃபுட் ஆகலை மாய்ஸ்டர் மட்டும் அப்சர்வ் பண்ணுதுன்னா ஹைக்ராஸ்கோப். இதான் டிஃப்ரென்ஸ் ரெண்டு. பவுடர்ஸ் எஸ்பெஷலி எஃபர்வசன்ஸ் ஃபார்முலேஷன் ஆர் ஹை அன்ஸ்டேபிள் தி பிரசன்ஸ் ஆஃப் ஹியூமிடிட்டி வராத அளவுக்கு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணணும். மேண்டேட்டரி ரெக்யூமெண்ட் தீஸ் பவுடர்ஸ் மஸ்ட் பி ஸ்டோர்ட் இன் தி ஏர் டைட் மாய்ஸ்டர் ப்ரூஃப் கண்டெய்னர், ரைட்டுங்களா. சொல்லியாச்சு. டபுள் ட்ராப்டு பேக்கிங் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து நார்மலாக வந்து ஹேண்டில் வந்து பேக் பண்ணி நம்ம கொடுக்கறது இல்லை. சப்போஸ் ஒரு கண்டிஷனுக்கு சொல்கிறாங்க, ஏர்லியர் டேஸில் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, ஃபஸ்ட் ரேப் வந்து வேக்ஸ் பேப்பரால் ரேப் பண்ணிவிட்டு செகண்ட் ரேப் வந்து எதை பண்ணால் பாண்டட் பேப்பரால் ரேப் பண்ணணும். டபுள் ரேப் கண்டிஷன் தான் இதுக்கு சூட்டபிள் ஃபார் தி எஃபர்வசன்ட் பவுடர், ரைட்டுங்களா. எஃபர்வசன்ட் கிரானுல்ஸ் இதுக்கு. அதுக்கடுத்து பாருங்கள், மாடர்ன் பேக்கிங்கில் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஃபாயில் லைன்டு சாச்செட்ஸ், சீல்டு டியூப்ஸ், ஸ்டாண்டர்ட் ஃபார் தி சிங்கிள் டோஸ் யூனிட். சிங்கிள் டோஸாக தான் யூஸ் பண்ண முடியும், மல்டிபிள் டோஸாக யூஸ் பண்ணால் ஸ்டெபிலிட்டி கம்மியாகும், அதை சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்த எல்லாத்தையுமே வந்து சம்மரைஸ் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம பார்த்தோமோ அது எல்லாத்தையுமே பார்க்கலாமா. அப்ளிகேஷன் சைட்டு, ஓகேங்களா. இன்சஃப்லேஷனா நாங்கள் இயர் நோஸ் த்ரோட் விட்டுருக்காங்க பாருங்கள். இயர் நோஸ் த்ரோட் டஸ்டிங் பவுடர் எக்ஸ்டர்னல் இன்டர்னல். இன்டர்னல் வந்து மெடிக்கேட்டடு ஸ்டெரைல், எக்ஸ்டர்னல் வந்து நான் ஸ்டெரைல், ரைட்டுங்களா. எக்ஸ்டர்னலில் டால்க் யூஸ் பண்ணலாம், இன்டர்னலில் டால்க் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல அதை ஞாபகம் வச்சுங்க. எஃபர்வசன்ட் பவுடர்னா ஓரல் சொல்யூஷன், ஓரல் பர்பஸ் தான் இது எஃபர்வசன்ட் கிரானுல்ஸும் ஓரல் தான், ரைட்டுங்களா. ப்ரைமரி கோல்ஸ்னு பார்த்தோம்னா லோக்கலைஸ்டு டெலிவரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், இன்சஃப்லேஷன் லோக்கல் ஆக்ஷனுக்காக. இது டஸ்டிங் பவுடர் பார்க்கும்போது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணோம், மாய்ஸ்டர் அப்சார்ப்ஷன், ப்ரொடெக்ஷன், ஓகேங்களா, ஃப்ரிக்ஷன் ப்ரிவென்ஷன், இதெல்லாம் நமக்கு அதுக்காக தான் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பாடியில் வந்து. இது பாருங்கள், ரேபிட் டிசொல்யூஷன், டேஸ்ட் மாஸ்கிங், இதுதான் இதோட பர்பஸ். ரேபிட் டிசொல்யூஷன், டேஸ்ட் மாஸ்கிங், என்ஹான்ஸ் ஸ்டெபிலிட்டி ஃப்ளோ. கிரானுல்ஸில் பார்த்தோம்னா என்ஹான்ஸ் ஸ்டெபிலிட்டி, இதில் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கம்மி. பட் ரேபிட் டிசொல்யூஷன், டேஸ்ட் மாஸ்கிங் வந்து ரெண்டுமே பண்ணும், கிரானுல்ஸும் பண்ணும்,
பவுடரும் பண்ணும். ரைட். கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அப்ளைடு இன்சஃப்லேட்டர் ஒரு டிவைஸ் தேவைப்படுது. டஸ்டிங் பவுடர்னு சொல்லி பார்க்கும்போது ஷிஃப்டர் டாப் கண்டெய்னர் அது இருந்தால் தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். நமக்கு வெளியில் பவுடர் கொட்டுறதுக்கு ஹோல்ஸ் போட்டால் டாப்பில் இருக்கிறது இந்த ஷிஃப்டர் டாப் கண்டெய்னர் நார்மலாக யூஸ் பண்ணணும். பவுடர் நம்ம யூஸ் பண்ண மேலே ஹோல்ஸ் இருக்குன்னா தான் ஷிஃப்டர் டாப்ங்கிறாங்க. ரைட். அடுத்து ரிலீஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேஸ். எஃப்ரோசன் பவுடர் வந்து என்ன பண்ணுன்னா ரிலீஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேஸ். எஃப்ரோசன் கிரானுல்ஸ் என்ன பண்ணுன்னா சுப்பீரியர் ஃப்ளோ ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா. எஃப்ரோசன் கிரானுல்ஸ் வந்து எஃப்ரோசன் பவுடர் பண்ணுறது எல்லாமே பண்ணும். அடிஷ்னலாக என்ன பண்ணோம்னா ப்ராப்பர்ட்டி எக்ஸ்ட்ரா இருக்குது. பாயிண்ட். ஸ்டெரிலிட்டி எப்போ தேவைப்படுதுன்னா இன்சஃப்லேஷனுக்கு வந்து ஸ்டெரிலிட்டி தேவை. ஏன்னா டீப்பர் கேவிட்டியில் தான் யூஸ் பண்ணுறோம், அதனால் ஸ்டெரிலிட்டி. டெஸ்டிங் பவுடருக்கு எக்ஸ்டர்னலுக்கு தேவையில்லை, இன்டர்னலாக யூஸ் பண்ணும்போது. அடுத்தது வந்து நமக்கு எஃபர்வசன் பவுடர்ஸ் வந்து ஸ்டெரிலிட்டி தேவையில்லை, ஏன்னா ஓரலாக எடுக்கிறோம், கிரானுல்ஸும் ஓரலி எடுக்கிறோம், அதனால் இட் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன். ரைட்டுங்களா. அடுத்தது கிரிட்டிக்கல் நோட் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஃபைன் பவுடர் இருக்கணும் இன்சஃப்லேஷனுக்கு. சி நம்பர் 85 to 120 இருக்கணும்னு நம்ம சொன்னோம். ரைட்டு. டஸ்டிங் பவுடர் பார்த்தீங்கன்னா டால்க் கேன் காஸ் தி கிரானுலோமா. இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். இந்த கிரிட்டிக்கல்னு போடுறது எல்லாமே வந்து நம்ம கொஸ்டின்ஸில் அதிகமாக வரும். பாருங்க. எஃபரசன் பவுடர் மஸ்ட் பி ப்ரொடெக்டட் ஃப்ரம் மாய்ஸ்டர். எஃபரசன் கிரானுல்ஸ் கம்பேர்ட் டு பவுடர் இட்ஸ் ஸ்டேபிள் தான். கம்பேர்ட் டு பவுடர் வந்து கிரானுல்ஸ் ஸ்டேபிள். பட் ஈவன் தோ நம்ம என்ன பண்ணோம்னா யூ ஹேவ் டு கீப் இட் இன் எ ஏர் டைட் மாய்ஸ்டர் ப்ரிவென்டட் கண்டெய்னராக தான் நம்ம இதுதான் மேக்ஸிமம். எல்லாம் பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு டாட்டா பாய் பாய் சொல்லக்கூடிய ஸ்லைடு என்ன பார்த்தோங்கிற ஒரு சம்மரைஸாக சொல்லியிருக்காங்க. ரைட். இவ்வளோதான் நம்ம இதில் விஷயம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒரு டைம் வீடியோ பாருங்கள், எகைன் போயிட்டு படிங்க, படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். இல்லைன்னா வீடியோ பார்த்து டேரெக்டாக கூட டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பாயிண்ட் கவர் பண்ணியாச்சு. அட்டன் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா புக்குக்கு போங்க, புக் எடுத்து படிங்க. சரிங்களா. பிஹெச் வேல்யூ சின்ன பாயிண்ட். பிஹெச் வேல்யூ அப்புறமா பார்த்தோம்னா நம்ம மில்லிகிராம்ஸு, அடுத்து பர்சன்டேஜ் கான்சன்ட்ரேஷன், இந்த மாதிரி உள்ளது எல்லாமே ஒவ்வொருலையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் முடிவு பண்ண வேண்டாம். மேக்ஸிமம் நார்மலாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் மாதிரி பண்ணி ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டடியை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ப்ரிப்ரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள். எக்ஸாம் டிலே ஆகுதுன்னா யோசிக்காதீங்க, ப்ரிப்ரேஷனில் இருங்க, அது நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் ஒரு நல்ல இதோட நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஓகேங்களா. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.